வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A YouTube contains water and methylated spirit separated by a mercury. Water இருக்கு, spirit இருக்கு. The mercury column of two arms of the levels are 10 centimeter and 12.5 centimeter. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு யூடியூப் இருக்கு. So இந்த யூடியூப்ல டயக்ராம் பார்த்துக்க. மெர்க்குரி லோவர் லெவல்ல இருக்கு, ஒரே ஹைட்ல இருக்கு மெர்க்குரி. இப்போ இந்த சைட்ல லெவல் 10 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர். அப்போ இங்க வாட்டர் ஊத்திட்ட 10 சென்டிமீட்டர் வாட்டர் இருந்துச்சு. This is water. 10 centimeter. Okay. இந்த சைடுல ஸ்பிரிட் ஊத்துற. என்ன ஸ்பிரிட்? மெத்திலேட்டட் ஸ்பிரிட். அது எவ்வளவு ஹைட் வரைக்கும் நிக்குது? 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. இது மெத்திலேட்டட் ஸ்பிரிட். 12.5 சென்டிமீட்டர். இப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். ஸ்பெசிபிக் கிராவிட்டின்றது density of, so இது relative density மாதிரி. What is relative density? Relative density or specific gravity, sorry, refractive index. What is relative or permeability? அதை எடுத்துக்கலாம். Permeability of the medium by permeability of இங்க water. அப்போ இங்க specific density of liquid, அவ்வளவுதான். என்ன density of liquid by density of water, இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த liquid தான் என்னது? spirit by density of water. ஏய், இதுல ஒரே ஒரு பாயிண்ட், both are in the same height. Pressure offered by the water or pressure offered by the spirit equal. அப்போ P1 equal to P2 சொல்லிடலாம். Water is spirit. Pressure is nothing but H rho G, height of water, density of water into G, equal to height of spirit, density of spirit, G. இந்த G cancel ஆயிருமா? உனக்கு என்ன வேணும்ன்றத கிளியர் ஆக்கிக்கணும். இது ஸ்பிரிட், இது வாட்டர். எதை நீ வெளியே எடுக்கணும்? ρ2 by ρ1 வெளியே எடுக்கணும். ρ2 by ρ1 வெளியே எடுத்தீங்கன்னா h1 by h2 கண்டுபிடிச்சா போதும். h1 எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் ஹைட் ஆஃப் த வாட்டர். இது எவ்வளவு? 12.5 சென்டிமீட்டர். So the answer is, so இந்த ஆன்சர் வந்து 0.8. So 0.8 10 by 12.8 வருதா? கரெக்டா 0.8 வருதா? ஆமா, கரெக்டா 0.8 is answer. Are you clear? ரொம்ப ஈஸியான சம், புரிஞ்சுக்கோங்க. So specific gravity க்கு ஃபார்முலா density of the liquid by density of equal volume of water. இந்த கான்செப்ட் படி ரெண்டு சைடு பிரஷர் ஈக்குவல், h rho g h rho g. அப்போ ρ2 by ρ1 வெளியே எடுத்தா h1 by h2, 10 by 12.5.